அவர் வந்து கொலை செய்ய முயன்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் அப்படிங்கிறவர். அவரை வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. பட் இதில் என்னென்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அதிசயத்தக்க விஷயம்னா, அவர் வந்து எப்படி உயிர் தப்பிச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிராக்குலஸ் எஸ்கேப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக திரும்பியிருக்கார் அவர் இதை ஃபேஸை. அதனால் வந்து அது புல்லட் வந்து ஒராஞ்சின்னு போயிருக்கு, அவர் காதை வந்து ஒராஞ்சின்னு போயிருக்கு. அது ஏன்னா பெரிய ஒரு இது சதித்திட்டம் இருக்கலாம் அப்படின்னு தான் ஒரு சட்டுன்னு பார்க்கறதுக்கு தோன்றுறது. இன்னொன்று வந்து FBI வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், இன்வெஸ்டிகேட் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது நடந்த கொலை முயற்சி பற்றி பேச போகிறோம். இந்த பதிவில் அவர் வந்து கொலை செய்ய முயன்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து தாமஸ் மேத்யூ க்ரூக்ஸ் அப்படிங்கிறவர். அவரை வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. பட் இதில் என்னென்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அதிசயத்தக்க விஷயம்னா, அவர் வந்து எப்படி உயிர் தப்பிச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிராக்குலஸ் எஸ்கேப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக திரும்பியிருக்கார் அவர் இதை ஃபேஸை. அதனால் வந்து அது புல்லட் வந்து ஒராஞ்சின்னு போயிருக்கு, அவர் காதை வந்து ஒராஞ்சின்னு போயிருக்கு. அது கரெக்டாக தப்பிச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு வந்து 78 வயசு ஆகுது. இஸ் நாட் அ யங் பர்சன். அப்படி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா டக்குன்னு அவர் உடனே குனிஞ்சின்ட்டார் அவர். ஓகே, ஏதோ சம்திங் நடக்க சொல்லிட்டு உடனே டக்குன்னு இறங்கிட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலாம், எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக வந்து அவர் குனிஞ்சிட்டு எல்லாமே ஹோல் க்ரௌடுமே வந்து இதுவாகிடுச்சு. ஸோ நடக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து செக்ரெட் சர்வீஸும் வந்திருக்காங்க. பட் இதில் நிறைய கேள்விகள்லாம் இதில் இருக்குது. இதில் அவரை வந்து அசேஷன் அட்டம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இதில் வந்து இது வந்து தனி நம்பர் பண்ணது அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது இது. ஏன்னா பெரிய ஒரு இது சதித்திட்டம் இருக்கலாம் அப்படின்னு தான் ஒரு சட்டுன்னு பார்க்கறதுக்கு தோன்றுறது. இன்னொன்று வந்து FBI வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், இன்வெஸ்டிகேட் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஸோ நிறையா நாள் ஆகும், மந்த்ஸ் கூட ஆகும் அப்படிங்கிறாங்க. அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து ட்ரம்ப்பை வந்து இது பண்ணதுனால போட்டுத்தல்னா யாருக்கெல்லாம் லாபம் அப்படிங்கிறதையும் நம்ம கருத வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தோம்னா ட்ரம்ப்பு வந்து அவர் சாதாரண தலைவர் கிடையாது, அவர் அடுத்த பிரசிடெண்ட் ஆகக்கூடியவர் அப்படிங்கிற பேச்சு தான் இப்போ எல்லா இடத்துலையும் எழும்பியிருக்கு. ஏன்னா இதனால் வரைக்கும் வந்து இவர் வந்து பைடன் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார், அடுத்து திரும்பி ரீகன்டெஸ்ட் பண்ண போகிறான்றாரு. இப்போ அமெரிக்கன் பிரசிடென்சி பொறுத்தவரை வந்து எனி பர்சன் வந்து அவரோட ஆயுளில் வந்து 2 டைம்ஸ் ஆகலாம் பிரசிடெண்ட்டாக, எப்போனா ஜெயிக்கலாம். ஸோ ட்ரம்ப் வந்து 2016 நின்று ஜெயித்தார். ஆக்சுவலி அப்போவே கூட பார்த்தோம்னா நம்ம வந்து அவர் வருவாருன்னு வந்து ப்ரீவியஸ் டே ஒரு ட்வீட் போட்டிருந்தோம், ட்ரம்ப் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2016 நம்ம போட்டிருந்தோம், ட்வீட் போட்டிருந்தோம். ஏன்னா அவருக்கு வந்து எதிர்ப்பு அவ்வளோ இருந்தது அப்போ ட்ரம்ப்புக்கு. ஸோ 2020 வந்து தோற்று போயிட்டார். அப்புறம் திரும்பி 2020 தான் நிற்க போகிறாரு அவர். ஏன்னா சின்ஸ் வாழ்நாளில் வந்து 2 டைம்ஸ் நிற்கலாங்கிறதுனால அவர் வந்து இப்போ 2024 வந்து நிற்க போகிறாரு அவர். இப்போ அமெரிக்கன் பிரசிடென்சி பொறுத்தவரை வந்து டிபேட்னு ஒன்று இது நடக்கும், த்ரீ டிபேட்ஸ் நடக்கும், விவாதம் நடக்கும். அந்த டிபேட்டில் வந்து எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்க மற்றவங்களும் கவர்றாங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்களோட சான்சஸ் ஆஃப் வின்னிங் வந்து பெரும்பாலும் அமையும். இப்போ இதில் பார்த்தா ஃபஸ்ட் டிபேட் இப்போ தான் முடிஞ்சுது, ஒரு 10 நாளைக்கு முந்தி. அதில் பார்த்தோம்னா வந்து பைடன் சரியாகவே வந்து பேசலை, அவர் என்ன பேசுகிறாருன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு காக்னிட்டிவாகவே பேசலை அவர், எதாவது என்ன பண்ணுறோம்னே அவருக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாருன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ கட்டாயமாக வந்து அவர் வந்து டிபேட்டில் வந்து அவர் சரியாக பண்ணலை, தோல்வி அடைஞ்சிட்டார் பைடன் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஸோ பைடனை வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூக்குரல்கள்லாம் வந்து எழும்பியிருக்கு அவங்க பார்ட்டிக்குள்ளேயே. நின்னார்னா டெஃபனட்டாக தோல்வி தான் நம்ம கட்சிக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டெஃபினட்டாக ட்ரம்ப்பு தான் வரப்போகிற அடுத்த பிரசிடெண்ட்டா அப்படிங்கிறது மாதிரி நிதர்சனமான உண்மை மாதிரி ஆகிட்டுருக்கு இப்போது. சரி, இப்போ அவர் பிரசிடெண்ட் ஆகிட்டார்னா யாருக்கெல்லாம் நஷ்டம் அப்படிங்கிற பற்றி கட்டாயமாக வந்து ஆராயணும். என்ன முதல்ல சொல்லியிருக்காரு அவர், நான் பிரசிடெண்ட்டாக ஆனேன் அப்படின்னா வந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் வரதை முடிவுக்கு கொண்டு வருவேன், சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறார் அவர். ஸோ டெஃபினட்டாக அதனால் யாருக்கெல்லாம் வந்து நஷ்டம் சீக்கிரமாக வார முடிஞ்சா, ஸோ அந்த ரீதியிலையும் வந்து இவங்க வந்து ஆராய்வாங்க இதில். ப்ளஸ் இன்னொன்று இப்போ நிறைய டென்ஷன்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கு முந்தையே வந்து நிறையா பேச்செல்லாம் பேசியிருந்தார் ட்ரம்ப் வந்து பேசியிருந்தார். நான் வந்தேன்னா வந்து
இல்லீகல் இமிக்ரேஷன் வந்து நான் வந்து குறைப்பேன், கர்ப் பண்ணுவேன் அப்படின்றாரு. இப்போ பைடன் பிரசிடென்சி பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பேரை வந்து ஈஸியாக உள்ளே விட்டாங்க. இல்லீகல் இமிக்ரேஷன் சும்மா நீங்கள் வந்துக்கோப்பா அப்படின்னு விட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை இமிக்ரேஷன் தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். 1977 வரைக்கும் பார்த்தோம்னா வந்து யார் வேணால் வந்து அமெரிக்கா உள்ளே வந்தாங்கன்னா விசா வந்துடுவாங்க, வந்துட்டு விசா கொடுத்துருவாங்க, உடனே தங்கிக்கலாம். நீங்கள் 77க்கு அப்புறம் தான் வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்தாங்க அமெரிக்காவில். அது வரைக்கும் வந்து அவங்க ஜனத்தொகையை வந்து பெருக்க வேணும் அப்படிங்கிறதுனால ஈஸியாக இமிக்ரேஷன்லாம் வந்து நீங்களே உள்ள கண்ட்ரிகளில் ஈஸியாக வந்துடலாம். நீங்களே ஏதாவது ஒரு ஆயில் வெளில தான் இது பண்ண ஓன் பண்ணிக்கலாம், நீங்களே பெரிய பணக்காரர் ஆகிடலாம். அது மாதிரி இருந்தது. அப்புறம் தான் வந்து கொஞ்சம் இது பண்ண ரெஸ்ட்ரிக்ஷனை கொள்ள ஆரம்பித்தாங்க அமெரிக்காவில். ஸோ இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தவரை வந்து அவர் வந்து இமிக்ரேஷன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கார், தீவிரமாக இருக்குது. இதுக்கு முந்தைய பார்த்தோம்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு டைம் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது கவனித்து பார்த்தோம்னா அவரை வந்து வால் கட்டுவேன், அப்படி ஒரு பெரிய சோறு எழுப்புவேன் மெக்சிகோக்கும் நமக்கும் நடுவில் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த வாலை வந்து கட்டி முடிச்சிட்டார் அவர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாலில் ரொம்ப காமெடியாக இருக்கும், பயங்கர ஹைட்டில் இருக்கும். அப்படியே மக்கள்லாம் வந்து இல்லீகலாக வந்து ஜம்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது, டெக்ஸாஸ் பார்டருக்குள்ளே வர்றது அப்படின்லாம் வந்து ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு நடக்கும். ஏன்னா வேறு வழி கிடையாது. அது இன்னொன்று வேடிக்கைன்னா ஈஸியாக இங்கேருந்து வெளில போயிடலாம், அமெரிக்காவிலேருந்து ஈஸியாக வந்து மெக்சிகோ பார்டருக்குள்ளே போயிடலாம். பட் அங்கேருந்து உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தும் வந்து மக்கள்லாம் வர்றாங்க. ஏன்னா நிறையா வந்து ட்ரக் டிராஃபிக் நடக்கிறது. ஸோ அவர் சொல்லியிருந்தார், அவர் வந்து ட்ரக் டிராஃபிக் வந்து குறைப்போம், இமிக்ரேஷன் வந்து நான் ஈஸியாக வந்து கர்ப் பண்ணுவேன், இல்லீகல் இமிக்ரேஷன் வந்து கட்டாயமாக நான் வந்து அதில் வந்து கவனம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இன்னும் வந்து குறிப்பிட்டதாக ஒன்று சொல்லியிருந்தார் அவரோட ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் மாத்திரம் பிரசிடெண்ட்டாக இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த ஹமாஸ் வந்து தைரியமாக போய் சண்டை போட்டிருக்காது இஸ்ரேலோட அப்படிங்கிறார். அது வந்து ஒரு பெரிய நோட்டபுள் கருத்து அது. ஏன்னா நமக்கே ஒரு டவுட்டு வருது, ஹமாஸ்கோட தில்லு இருந்திருக்குமா? ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தால் நம்ம தைரியமாக போய் உள்ளே போய் பண்ணி டெஃபினட்டாக ஒரு உண்டுலாம் பண்ணியிருப்பார் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. இப்போ பைடன் தான் சப்போர்ட் பண்ணுறாரு இஸ்ரேலை. பட் இருந்தாலும் கீஸ்ஃபேர்ன்ற பேசிக்கிறாங்க இவங்க. அந்த பேச்சே இருந்திருக்காது ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருந்தார் அப்படின்னா. நேராகவே போய் அவர் வந்து ஆயுதங்கள்லாம் கொடுத்து ஹமாஸை வந்து போட்டு தள்ளியிருப்பார். ஹமாஸ்க்கான தைரியம் இருந்திருக்குமான்னு தெரியாது, அந்த அட்டாக் நடந்திருக்குமா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஹமாஸ் வந்து தைரியமாக போய் இஸ்ரேலை அட்டாக் பண்ணி 1000 பேரை வந்து கொண்டுட்டு இது வந்து ஹோஸ்டேஸ் எல்லாம் வந்து கூட்டின்னு வந்தெல்லாம் நடந்திருக்குமாங்கிறது ஒரு பெரிய டவுட். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இவர் வந்து நிறைய பேசியிருக்கார் நிறையா ட்ரம்ப். அதை வந்து கவனத்தில் கொள்ள வேணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அவர் சொல்லியிருக்கார், நிறையா வந்து நம்ம ஊர் காலேஜஸ்லாம் வந்து ஒரே ஸ்ட்ரைக் நடக்கிறது, அங்கே ஹமாஸ் பற்றி நடக்கிறது, கேஸா பற்றி நடக்கிறது, ஸ்ட்ரைக் நடக்கிறது. ஏன்னா கேள்வியே பட்டது இது வரைக்கும். நம்ம ஊரில் அவங்களாம் எல்லாருமே கட்டாயமாக திருப்பி அனுப்பிவிடுவாங்க அவங்க ஊருக்குங்கிறாரு. ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பு இருக்குது அவங்கெல்லாம் டெஃபினட்டாக வந்து அவங்களாம் வந்து இதில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோன்றுறது. இதில் வந்து அவங்க பங்கு இருக்குமோன்னு தோன்றுறது. ஸோ அதெல்லாமே ஆராய்வாங்க. பட் இதில் என்னென்னமே இன்னொன்று பார்த்தோம்னா வந்து சீக்ரெட் சர்வீஸோட வந்து ஹெட்டை வந்து ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் ஒன்று ட்விட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து எல்லாம் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ட்ரம்ப்பாக தலைவர் வந்து பேசும்போது டெஃபினட்டாக பாதுகாப்பு வந்து பலப்படுத்தணும். ப்ளஸ் அவரோட மேடைக்கு நேர் எதிரில் கிட்டேயே வந்து ஒருத்தன் ஸ்னைப்பர் ஃபயர் படுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஊர்ந்து வந்து போய் சொல்ல போகிறான் சொல்லியிருக்காங்க சீக்ரெட் சர்வீஸ் கிட்ட, யாரும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அப்புறமா ட்ரம்பை சுட்ட அப்புறம் தான் வந்து அண்ணன் சுட்டு கொண்டிருக்காங்க கவுண்டர் ஸ்னைப்பர். ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் எழுது. ஸோ இந்த ஆல் திஸ் கொஸ்டின் வில் பி ஆன்சர்டாக இல்லையான்னு தெரில, நமக்கு விடை கிடைக்குமா இல்லை அப்படியே மறக்கடிக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் டெஃபினட்டாக வந்து ட்ரம்ப் வந்து திரும்பி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் என்னென்னா அதே இந்த டிபேட் வர வரைக்கும் பார்த்தோம்னா 2 பேருமே வந்து மாதிரி கேண்டிடேட்ஸ் ரொம்ப ஆர்டினரி கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. எனக்கு ஓட்டு போடணுமா அப்படின்னு நினச்சா நிறைய பேர் வந்து இப்போ கட்டாயமாக ஓட்டு போடுவாங்க தேர்தலில் ட்ரம்ப்புக்கு. அதுதான் இது வந்து இட் ஹஸ் கேலோனைஸ் தி அமெரிக்கன் பப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். யாரை சப்போர்ட்டர்ஸ் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் வந்து ட்ரம்ப் ஜெயிச்சிருப்பார். பட் அவங்க சப்போர்ட்டர்ஸே வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடல அப்போ 2020. இப்போ அவங்களாம் டெஃபினட்டாக வந்து வருவாங்க, பூத்தில் போய் குத்திடுவாங்க. அதனால் டெஃபினட் ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த அட்டாக்கு. அதனால் வந்து டெஃபினட்டாக அவர் அடுத்த பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் வரப்போகிறாரு அப்படிங்கிறதான் நமக்கு நினைக்க தோன்றுறது. அடுத்தது பொறுத்திருந்து பார்ப்போம்.